ஹாலில் நிலவிய அமைதியை உடைத்து தொலைபேசி மீண்டும் ஒலித்தது. அந்த சத்தம் மட்டும் அந்த வீட்டில் இருந்த மூவரது மனதையும் பதற வைத்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை குழந்தையின் அழுகையும் அக்னியின் கோபமும் ஆர்த்தியின் கண்ணீரும் அந்த வீட்டை நிரப்பியிருந்தன. இப்போது அனைத்தும் அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள் 1000 வார்த்தைகள் புதைந்து கிடந்தன. அக்னி மெதுவாக சென்று தொலைபேசியை எடுத்தான். ஹலோ சார், சிட்டி கேர் ஹாஸ்பிட்டலில் இருந்து பேசுகிறோம். மேடம் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அட்மிஷனுக்கு வரீங்களா? நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அக்னியின் பார்வை நேராக ஆர்த்தியின் முகத்தில் சென்று நின்றது. அவளோ அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். வரோம் டாக்டர் என்று மெதுவாக சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் அக்னி. ஃபோன் வைக்கப்பட்டதும் சில நொடிகள் யாருமே பேசிக்கொள்ளவில்லை. முதலில் அந்த அமைதியை உடைத்தது ஆர்த்திதான். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அக்னி. அக்னி உடனே அவளருகே வந்தான். நாளைக்கு இல்லை, இப்போவே போகலாம். இன்னைக்கு ராத்திரியே போகலாம். இங்கே பாரு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த ஆப்ரேஷன் மட்டும் நடக்கணும். அவன் குரலில் இருந்த பதற்றம் பனிமலரின் இதயத்தை நெருடியது. ஆர்த்தியோ மெதுவாக தலையசைத்தாள். ஒரு சத்தியம் பண்ணி கொடு. அக்னியின் முகம் மீண்டும் சுருங்கியது. மறுபடியும் ஆரம்பிக்காத ஆர்த்தி. இல்லை, இந்த ஒரு சத்தியம் மட்டும். அவள் குரல் மென்மையாக இருந்தாலும் அதில் இருந்த உறுதி அவனுக்கு நன்றாக தெரிந்தது. அதே பிடிவாதம். 8 வருடங்களாக அவன் காதலித்த பெண்ணின் பிடிவாதம். அவளது பிடிவாதத்தை உடைக்க முடியாது என்பதும் அவனுக்கு நன்றாக தெரியும். என்ன சத்தியம்? எந்த சூழ்நிலையிலையும் பனிமலரை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அந்த ஒரு வரி அக்னியின் முகத்தை மீண்டும் மாற்றியது. ஆர்த்தி, சத்தியம் பண்ணு. நீ என்ன பேசுறன்னு தெரியுதா உனக்கு? தெரியும். இல்லை, தெரியாது. தெரியாமல் பேசுகிற. அவன் திடீரென்று குரலை உயர்த்தினான். நீ என்னோட வாழ்க்கையை தப்பாக முடிவு பண்ணிகிட்ருக்க. அவன் கண்கள் சிவந்தன. அவள் இங்கே தங்கட்டும், குழந்தைய பார்த்துக்கட்டும். அதுக்கு நான் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நீ ஏன் திரும்ப அவன் வாக்கியத்தை முழுவதும் முடிக்கவில்லை. ஏனென்றால் அவனது தொண்டை அடைத்து கொண்டது. ஆர்த்தி மெதுவாக அவன் அருகே வந்தாள். அக்னி, வேண்டாண்டி, வேண்டாம். அவனது குரல் உடைந்தது. ப்ளீஸ் அக்னி, இதுக்கு மேலே எதுவும் பேசாத. சத்தியம் பண்ணு. மாட்டேன். அப்போ நானும் ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன். அந்த வார்த்தையை கேட்டதும் அக்னி ஒரு அடி எடுத்து பின்னால் சென்றான். ஏன்டி இப்படி பண்ணுற? நான் என்ன பாவம் பண்ணினேன்? அவனது கண்கள் கலங்கியது. அந்த கேள்வியில் இருந்த வேதனை பனிமலருக்கே கண்ணீரை வரவழைத்தது. நீதானே அக்னி சொன்ன, நான் இல்லைன்னா நீயே இருக்க மாட்டேன்னு? ஆமாம் சொன்னேன். அதுக்கு? அதனால தான். இனி அவதான் உன்னோட ஒய்ஃப் அக்னி. அந்த வார்த்தையை கேட்டதும் அவன் திடீரென்று தலையை நிமிர்த்தினான். அப்போ நீ யாருடி? அந்த ஒரு கேள்வி ஆர்த்தியின் இதயத்தை கிழித்தது. அவள் உதட்டை கடித்தாள். கண்ணீர் தானாக வெளியேறியது. அக்னியும் அழுதான். 8 வருஷமா என்னோட உயிராக இருந்தவன் நீ. இப்போ நீ யாருன்னு கேட்குற நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துட்டியே. அவன் குழந்தை போல உடைந்து அழுதான். அடுத்த நொடி ஆர்த்தி அவனை இறுக கட்டிப்பிடித்து கொண்டாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவளது மனதிற்குள்ளோ வேறொரு அலறல் ஓடிக்கொண்டிருந்தது. நான் உங்களை விட்டுட்டு போக விரும்பல அக்னி. உங்கள் கூடவே வாழணும், உங்கள் கூடவே எப்பவும் இருக்கணும். ஆனால் எனக்கு நேரம் இல்லை. அந்த உண்மையை உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல. அக்னியின் மார்பில் முகம் புதைத்தபடி நின்ற ஆர்த்தியின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவள் அழுகையை அடக்க முயன்றாலும் கண்ணீரை மட்டும் அவளால் அடக்க முடியவில்லை. அக்னியும் அவளை இறுக அணைத்தபடி நின்றான். அவனது மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் இப்போது ஓடிக்கொண்டிருந்தது. இந்த ஆப்ரேஷன் முடிந்தால் எல்லாம் சரியாகிவிடும். ஆர்த்தி நலமாகி விடுவாள். அதற்கு பிறகு எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம். அவன் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனை அணைத்து கொண்டிருந்த ஆர்த்திக்கு அந்த நம்பிக்கை இல்லை. மருத்துவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்னும் அவளது காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தன. ஆப்ரேஷன் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. ஒருவேளை சக்ஸஸ் ஆனால் கூட உங்களோட ஃப்யூச்சரை பற்றி உறுதியாக சொல்ல முடியாது. அந்த ஒரு வரியே அவளது நிம்மதியை கெடுத்திருந்தது. அக்னியை மெதுவாக விலக்கி நின்றவள்
கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். சத்தியம் பண்ணு அக்னி. அவன் அவளது கைகளை இறுக பற்றி கொண்டான். எதுவும் பேசவில்லை. பேசினால் மீண்டும் உடைந்து போய்விடுவேன் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. சரி, சத்தியம் பண்ணிட்டேல, இனி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் என்றாள் அவள். பிறகு ஆர்த்தியின் பார்வை மெதுவாக பனிமலரை நோக்கி திரும்பியது. இதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த பனிமலர் உடனே தலையை குனிந்தாள். அவளுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் எழுந்தது. ஆர்த்தி தன்னை நோக்கி வரும்போது அந்த பயம் இன்னும் அதிகரித்தது. பனிமலர் என்று மெதுவாக அழைத்தாள் ஆர்த்தி. அக்கா என்று உடனே பதிலளித்தாள் அவள். கொஞ்சம் இங்கே வா. அவளது குரலில் ஏதோ வித்தியாசம் இருந்தது. அதை பனிமலரும் உணர்ந்தாள். மெதுவாக அருகில் வந்து நின்றாள் அவள். ஆர்த்தி சில நொடிகள் அவளை பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த பார்வையில் நன்றியும் இருந்தது, பாசமும் இருந்தது, குற்ற உணர்வும் இருந்தது. இறுதியில் ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை விட்டாள். என்ன மன்னிச்சிட்டு பனிமலர். அந்த வார்த்தையை கேட்டவுடன் பனிமலர் அதிர்ச்சி அடைந்தாள். அக்கா. இல்லை பனி, நான் சொல்லணும். அவள் மெதுவாக அவளது கைகளை பிடித்து கொண்டாள். நான் உன்னை பயன்படுத்திட்டேனோன்னு சில நேரம் எனக்கு தோணுது. பனிமலர் கண்களை விரித்தாள். அக்கா, என்ன பேசுகிறீங்க? உண்மைதாம்மா. ஆர்த்தியின் குரல் நடுங்கியது. நீ முதல்ல என்னை சந்திச்சப்போ நீ எப்படி இருந்தன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. உலகமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சி அழுதுட்டு இருந்த. உயிரோடு இருக்கவே விருப்பம் இல்லாமல் இருந்த. அந்த பழைய நினைவுகள் பனிமலரின் கண்களில் மீண்டும் கண்ணீரை வரவழைத்தன. அந்த கோவில், அந்த மாலை நேரம், அந்த அவமானங்கள், அந்த அடிகள், அந்த வலிகள் அனைத்தும் மீண்டும் அவள் நினைவுக்கு வந்தன. அந்த நேரத்தில் நான் என் வாழ்க்கையை நினச்சி அழுதுட்டு இருந்தேன். நீ உன்னோட வாழ்க்கையை நினச்சி அழுதுட்டு இருந்த. இருவரது கண்களிலும் கண்ணீர் நிரம்பியது. நீ என்கிட்ட தாய்மையை நிரூபிக்கணும்னு சொன்ன. நான் எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு சொன்னேன். அந்த 2 ஆசைகளும் சேர்ந்து தான் இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சுது. பனிமலரோ எதுவும் பேச முடியாமல் நின்றாள். ஏனென்றால் அதுதான் உண்மை. அன்று அந்த சந்திப்பு நடக்கவில்லை என்றால் இன்று இவள் உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டாள். ஆர்த்தி அவளது கைகளை இன்னும் இறுக்கமாக பிடித்தாள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் எதிர்பார்க்கல. என்னக்கா? நீ இவ்வளவு நல்லவளா இருப்பண்ணு. பனிமலர் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள். ஆர்த்தி சிரித்தாள். அவள் குழந்தையை நோக்கி பார்த்தாள். குழந்தையோ இன்னும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அவளது குரல் மென்மையானது. எனக்காக நீ செஞ்சதை வேற யாராலேயுமே செய்ய முடியாது பனிமலர். அக்கா, அது என்னோட கடமை. இல்லை. ஆர்த்தி உடனே தலையசைத்தாள். அது கடமை மட்டும் இல்லை, அது அன்பு. பனிமலர் அழத் தொடங்கிவிட்டாள். அவளால் இதற்கு மேலும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆர்த்தியோ மெதுவாக அவளது கன்னத்தை வருடினாள். ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சிக்கோ. 1000 ஒப்பந்தம் இருந்தாலும் 1000 சட்டம் இருந்தாலும் இந்த குழந்தை உன் பயத்தில் பிறந்தது. அவள் சொன்ன அந்த வார்த்தை பனிமலரின் இதயத்தை வேகமாக துடிக்க வைத்தது. அவளின் கண்கள் உடனே நிரம்பியது. இங்கே பாரு பனி, அம்மாங்கிற வார்த்தைக்கு முதல் தகுதி உனக்கு தான் இருக்கு. அவளது குரல் நடுங்கியது. ஆனால் அப்பா. அவள் திரும்பி அக்னியை பார்த்தாள். இந்த குழந்தைக்கு அப்பா என்னோட அக்னி தான். அக்னியோ முகத்தை திருப்பிக் கொண்டான். அவனது கண்களும் கலங்கி இருந்தன. அதனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த குழந்தையை வளர்க்கணும் என்று பனிமலரை நோக்கி திரும்பினாள் ஆர்த்தி. அந்த ஒரு வரி பனிமலரை முழுவதுமாக உடைத்து விட்டது. அக்கா, இப்படியெல்லாம் பேசாதுங்க. இல்லை, கேளு. ஆர்த்தி பிடிவாதமாக சொன்னாள். கண்ணீரை துடைத்து கொண்டவள். எனக்கு சத்தியம் பண்ணு பனி. எந்த நிலைமையிலையும் அக்னியோட மனசு கஷ்டப்படக்கூடாது. அவன் கோபப்படுவான், ஆனால் அவன் கெட்டவன் இல்லை. பனிமலர் மெதுவாக அழுதாள். ஏனென்றால் அந்த உண்மையை அவளும் உணர்ந்திருந்தாள். சத்தியம் பண்ணி கொடு. எந்த சூழ்நிலையிலும் இந்த குழந்தைய என் புருஷன் இல்லை உன் புருஷனை கைவிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அக்னியை வெறுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பனிமலர் உடனே தலையசைத்தாள். பண்ணுறேன்க்கா, பண்ணுறேன். இந்த உலகத்தில் நான் இல்லைன்னு ஒரு நாளும் அவன் உணரக்கூடாத அளவுக்கு அவனை பார்த்துக்குவேன்னு சத்தியம் பண்ணு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் பனிமலர் திடீரென்று அழுதபடி ஆர்த்தியின் வாயை மூடினாள்.
அக்கா போதும். ஆனால் ஆர்த்தியோ அவளது கையை மெதுவாக விலக்கினாள். கண்ணீருடன் சிரித்தாள். சத்தியம் பண்ணு. இறுதியாக பனிமலர் தனது இரு கைகளையும் இணைத்தாள். உங்க மேலே சத்தியமாக சொல்கிறேங்க்கா, இந்த குழந்தைய என் உயிராக பார்த்துக்குவேன். அக்னி சார் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். அந்த பதிலை கேட்டதும் ஆர்த்தியின் கண்களில் ஒரு விசித்திரமான நிம்மதி தோன்றியது. அவள் பல மாதங்களாக சுமந்த பாரம் கொஞ்சம் இறங்கியது போல தோன்றியது. ஆனால் அதே நேரத்தில் அவள் பார்வை ஒரு நொடிக்கு தூரத்தில் நின்று அக்னியை நோக்கி சென்றது. அவன் இன்னும் தன்னைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையை பார்த்தவுடன் ஆர்த்தியின் இதயமோ மீண்டும் வலித்தது. ஏனென்றால் அவன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இன்று அவள் வாங்கிய இந்த 2 சத்தியங்களும் நாளைக்கான ஆபரேஷனுக்காக அல்ல, தனக்கு பிறகான அவனின் வாழ்க்கைக்காக. இரவு நேரம் கடந்தும் அந்த நகரம் முழுமையாக உறங்கவில்லை. சில சாலைகளில் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. சில தேநீர் கடைகளில் இன்னும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் நகரத்தின் ஒரு மூலையில் இருந்த பழைய மதுபான கூடத்தில் மட்டும் நேரம் நின்றுவிட்டது போல தோன்றியது. அங்கிருந்த ஒரு மேசையின் முன் சங்கர் தனியாக அமர்ந்திருந்தான். அவன் முன் பாதி காலியான மதுபாட்டில் இருந்தது. அருகில் சிதறி கிடந்த சிகரெட் துண்டுகள் அவன் எவ்வளவு நேரமாக அங்கே அமர்ந்திருக்கிறான் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தன. ஆனால் அவனது கவனமோ எதிலும் இல்லை. அவன் கையில் இருந்த ஒரு புகைப்படத்தின் மீதே அவனது பார்வை நிலைத்திருந்தது. அது பனிமலரின் புகைப்படம். பல வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படம். அதிலிருந்த பனிமலர் சிரித்து கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பை பார்த்தவுடன் சங்கரின் உதடுகள் வெறுப்புடன் வழிந்தன. என்னடி சிரிக்கிற? என்னை விட்டுட்டு போய் நிம்மதியா வாழ்றியா என்று மெதுவாக முணுமுணுத்தான் அவன். அவன் புகைப்படத்தை விரலால் தடவினான். புகைப்படத்திலேயே அவனது விரல்கள் அவளது அங்கங்களை மீந்தது. அந்த தடவலில் காதல் இல்லை, பாசம் இல்லை. அது வெறும் உரிமை உணர்வு, ஒரு பொருளை இழந்த மனிதனின் கோபம். அவன் மனதில் இன்னும் ஒரு விஷயம் உறுதியாக இருந்தது. பனிமலர் தன்னுடையவளாகவே இருக்க வேண்டும். அவள் வாழ்ந்தாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வாழ வேண்டும். அவள் அழுதாலும் தன்னுடைய காலடியில் அழ வேண்டும். அந்த எண்ணமே அவனை உயிரோடு வைத்திருந்தது. அந்த நேரத்தில் அவனது அருகில் இருந்த ஒருவர் மெதுவாக வந்து நின்றான். அண்ணே. சங்கர் தலையை நிமிர்ந்தான். சொல்லு. நீங்கள் சொன்ன பொண்ணை பற்றி ஒரு தகவல் தெரிஞ்சுது. அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் சங்கரின் கண்களில் ஆர்வம் தோன்றியது. என்ன தெரிஞ்சுது? அவன் மெதுவாக கேட்டாலும் குரலில் இருந்த அவசரம் தெளிவாக தெரிந்தது. அண்ணே, அந்த பொண்ணு இந்த நகரத்தில் தான் இருக்கா போல இருக்கண்ணே. சங்கர் உடனே நிமிர்ந்து அமர்ந்தான். உறுதியாக தான் சொல்கிறியா? முழுசாக தெரியல, ஆனால் தகவல் சரியாக தான் இருக்கும். சில நொடிகள் சங்கர் எதுவும் பேசவில்லை. அவனது முகத்தில் மெதுவாக ஒரு கொடூரமான சிரிப்பு பரவியது. நான் சொன்னேன்ல, என்னை விட்டுட்டு அவளால் தப்பிக்கவே முடியாது. அவன் மீண்டும் புகைப்படத்தை பார்த்தான். அவன் நினைவுகளோ பல வருடங்களுக்கு முன்பு சென்றன. திருமணமான முதல் சில மாதங்கள். அப்போது பனிமலர் எவ்வளவு அமைதியாக இருந்தாள், எவ்வளவு பயந்து பேசுவாள். தான் சொல்வதற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாள். ஆனால் காலம் செல்ல செல்ல குழந்தை பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பித்தன. மருத்துவ பரிசோதனைகள் நடந்தன. உண்மைகள் வெளியில் வர ஆரம்பித்தது. குறை அவனிடம்தான் இருந்தது. ஆனால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள சங்கரின் அகங்காரம் தயாராக இல்லை. அதனால் அவன் செய்த முதல் விஷயம் பழியை பனிமலர் மீது போட்டது. உனக்குத்தான் குறை, என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்ட. இப்படி பல வார்த்தைகளை அவள் மீது எறிந்தான் அவன். முதலில் அவன் மட்டும், பிறகு அவனது மொத்த குடும்பமும். அவர்கள் அனைவரும் சேர்ந்து அவளை உடைத்தார்கள். அவளை அவமானப்படுத்தினார்கள். அவள் கண்ணீரை ரசித்தார்கள். இறுதியில் ஒரு நாள் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தினார்கள். அந்த நாளை நினைத்ததும் சங்கர் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் வெற்றி இல்லை. ஏனென்றால் அவன் எதிர்பார்த்தது வேறு. அவள் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தான். அவள் தனது காலடியில் விழ வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் பனிமலரோ திரும்பி வரவே இல்லை. அதுதான் அவனுடைய தோல்வி.
அதுதான் அவன் இன்று வரை மறக்க முடியாத அவமானம். அவன் சட்டை பையிலிருந்து மீண்டும் புகைப்படத்தை எடுத்தான். நீ என்ன அவமானப்படுத்திட்டு போனனால இன்னும் மறக்கலடி. அவன் குரல் விஷமாக இருந்தது. நீ அழுததை விட 1000 மடங்கு அதிகமாக அழ வைப்பேன். அருகில் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு இப்போது தெளிவாக புரிந்தது. இவன் தனது மனைவியை தேடவில்லை, இவன் பழிவாங்க ஒரு உயிரை தேடுகின்றான் என்று. அதே நேரத்தில் நகரின் மறுபுறத்தில் இருந்த மருத்துவமனையில் அக்னி, ஆர்த்தி மற்றும் பனிமலர் மூவரும் சேர்ந்து ஒரு புதிய போராட்டத்திற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். ஆர்த்தி தனது பயத்தை மறைத்து சிரிக்க முயற்சி செய்தாள். அக்னியோ தனது பயத்தை கோபத்தின் பின்னால் மறைத்து கொண்டிருந்தான். பனிமலர் எல்லாருக்காகவும் அமைதியாக கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தாள். அவர்களில் யாருக்கும் தெரியாது அவர்களது வாழ்க்கையை சிதைக்க ஒரு நிழல் மீண்டும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது. அந்த நிழலின் பெயர் சங்கர். அவன் இன்னும் பனிமலரை கண்டுபிடிக்கவில்லை, ஆனால் தேடத் தொடங்கிவிட்டான். சங்கர் ஒரு தடவை வேட்டையாட முடிவு செய்தால் ஈரை தப்பிப்பது மிகவும் கடினம். ஏனென்றால் பனிமலரின் முதல் திருமணம், அதுவும் அவள் விரும்பி ஏற்றுக்கொண்ட திருமணம் அல்ல. அவளது அழகை வேட்டையாட சங்கர் செய்து கொண்ட தந்திர திருமணம். மருத்துவமனையின் 4வது மாடி வழக்கத்தை விட அமைதியாக இருந்தது. வெள்ளை நிற சுவர்களும் கிருமி நாசினியின் மனமும் இடையிடையே ஒலித்து கொண்டிருந்த மருத்துவ கருவிகளின் சத்தமும் சேர்ந்து அங்கு ஒரு விளக்கமற்ற பதற்றத்தை உருவாக்கியிருந்தது. அந்த வழித்தடத்தில் இருந்த நீண்ட இருக்கையில் பனிமலர் குழந்தையை மடியில் வைத்தபடி அமர்ந்திருந்தாள். அருகில் ஆர்த்தி அமைதியாக அமர்ந்திருந்தாலும் அவளது விரல்கள் ஒன்றோடொன்று இறுக பின்னியிருந்ததை பார்த்தால் அவளும் உள்ளுக்குள் போராடி கொண்டிருப்பது புரிந்தது. அக்னி மட்டும் அமைதியாக இருக்க முடியாமல் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தான். அவனது பார்வை சில நொடிகளுக்கு ஒரு முறை ஆர்த்தியின் முகத்தில் வந்து நின்றது. அவள் சிரிக்க முயன்றாள், அவனை சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் அவளது சிரிப்பின் பின்னால் மறைந்திருந்த சோர்வை அவனால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அந்த காட்சி அவனது இதயத்தை இன்னும் அதிகமாக வலிக்க வைத்தது. அந்த நேரத்தில் அறையின் கதவு திறந்து மருத்துவர் வெளியே வந்தார். அவரை கண்டதும் அக்னி வேகமாக எழுந்து சென்றான். ஆர்த்தியும் மெதுவாக எழுந்தாள். மருத்துவர் சில நொடிகள் ஆர்த்தியை பார்த்துவிட்டு புன்னகைத்தார். என்ன மேடம், கடைசி வரை ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிங்க. நாங்கள் கூட உங்களை சம்மதிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போது இவ்வளோ சீக்கிரம் நீங்களே வந்து அட்மிட் ஆகிட்டீங்க. அவரது குரலில் ஆச்சரியமும் நிம்மதியும் கலந்திருந்தது. வந்தது நல்ல விஷயந்தான். இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருந்தீங்கன்னா ரிஸ்க் இன்னும் அதிகமாயிருக்கும். ஆர்த்தி அமைதியாக சிரித்தாள். இப்போ எனக்கு தைரியம் வந்துடுச்சு டாக்டர் என்றாள் அவள். அவள் மனதிற்குள், இந்த ஆப்ரேஷனில் எனக்கு உயிர் போனால் கூட என்னோட அக்னி வாழ்வான். பனிமலர் அவனுக்கு நல்ல துணையாக இருப்பா. அவள் காயப்பட்டாலும் மற்றவங்களை காயப்படுத்த மாட்டா என்று நினைத்து கொண்டாள். மருத்துவர் தலையசைத்தார். தைரியம்தான் பாதி மருந்து. பயம் மனசில் இருந்தால் உடம்பு ஒத்துழைக்காது. இப்போ நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறது நல்ல விஷயம். அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே அக்னியின் பார்வை மருத்துவரை விட்டு நகரவில்லை. அந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு உயிர் கொடுத்தது போல இருந்தது. வந்தது நல்ல விஷயம், தைரியமாக இருங்க என்ற வார்த்தைகளை மட்டும் மீண்டும் மீண்டும் மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருந்தான். டாக்டர் என்று அவன் மெதுவாக அழைத்தான். சொல்லுங்கள் மிஸ்டர் அக்னி, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடும் இல்லை? அந்த கேள்வியை கேட்டபோது அவனது குரலில் இருந்த நடுக்கத்தை பனிமலரும் கவனித்தாள், ஆர்த்தி கூட கவனித்தாள். மருத்துவர் சில நொடிகள் அமைதியாக நின்றார். நாங்கள் எங்களால் முடிஞ்ச சிறந்த முயற்சியை பண்ணுவோம், நீங்கள் தைரியமாக இருங்க. அது நேரடியான பதில் இல்லை, ஆனால் அதற்கு மேல் அவரால் எதுவும் சொல்லவும் முடியாது. அக்னி தலையசைத்தான். அவனுக்கு நம்பிக்கை வேண்டும், அதைத்தான் அவன் தேடிக்கொண்டிருந்தான். மருத்துவரோ சில வழிமுறைகளை கோரிவிட்டு அங்கிருந்து சென்றார். அவர் சென்றதும் மீண்டும் அமைதி நிலவியது. அந்த அமைதிக்குள் பனிமலர் தனது மடியில் இருந்த குழந்தையை பார்த்தாள். குழந்தையோ அவளது விரலை பிடித்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தது. அந்த சிறிய விரல்களின் தொடரில் கூட அவளது கண்கள் கலங்கின. இந்த மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பு நடந்த அனைத்தும் அவளது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. கோவிலில் முதலாக ஆர்த்தியை சந்தித்த நாள் நினைவுக்கு வந்தது. அந்த நாள் அவள் வாழவே விரும்பவில்லை. உலகத்தில் தனக்கென்று யாருமில்லை என்று நினைத்திருந்தாள். அவளது வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நம்பியிருந்தாள். ஆனால் அந்த நேரத்தில்தான் ஆர்த்தி அவளது வாழ்க்கைக்குள் வந்தாள். அவளை ஒரு மனிதராக மதித்தாள். அவளை ஒரு பெண்ணாக புரிந்து கொண்டாள். அவளது கண்ணீரை கேலி செய்யாமல் துடைத்தாள். அவளுக்கு மீண்டும் வாழ ஒரு காரணத்தை கொடுத்தாள். இன்று அந்த பெண் மீண்டு வருவாளா என்று தெரியாமல் மருத்துவமனையில் அமர்ந்திருக்கின்றாள்.
அவளுக்காக எதையும் செய்ய முடியாமல் பனிமலர் அருகில் அமர்ந்திருக்கின்றாள். அந்த உணர்வே அவளது இதயத்தை இன்னும் நொறுக்கியது. அவள் மெதுவாக ஆர்த்தியை பார்த்தாள். ஆர்த்தியோ குழந்தையை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பார்வையில் அளவில்லாத பாசம் இருந்தது. அந்த குழந்தையை பார்த்தாலே அவளது முகத்தில் ஒரு நிம்மதி தோன்றியது. அக்கா என்று பனிமலர் மெதுவாக அழைத்தாள். ஆர்த்தியோ திரும்பி பார்த்தாள். என்ன பனிமலர்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த வார்த்தையை சொல்லும்போது பனிமலரின் கண்கள் நிரம்பின. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதக்கா? ஆர்த்தியோ சில நொடிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக சிரித்தாள். எனக்கு எதுவும் ஆகாது. ஆனால் நான் திரும்பி வந்தா உன்னோட வாழ்க்கை? அக்கா, என்னோட வாழ்க்கையே நீங்கள் தானே. நீங்கள் நல்லபடியாக வரணும். நான் வேணா உங்கள் வீட்டில் வேலைக்காரியாக இருந்து கூட இந்த குழந்தைய பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு நீங்கள் நல்லபடியாக வேணும். கவலைப்படாத பனி, எனக்கு எதுவும் ஆகாது. அவள் சொன்னாலும் அந்த வார்த்தைகளில் உறுதியில்லை. அதை பனிமலரும் உணர்ந்தாள். ஆனால் அதை பற்றி பேச துணியவில்லை. ஆர்த்தி தனது கையை நீட்டி குழந்தையின் தலையை வருடினாள். இந்த குட்டி பையன் என்னை விட தைரியசாலி. இவனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் இவன் நிம்மதியாக இருக்கான். அந்த வார்த்தையை கேட்டதும் பனிமலரின் கண்களில் மீண்டும் கண்ணீர் நிரம்பியது. அவள் மனதிற்குள் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டுமே வைத்திருந்தாள். கடவுளே, இந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்க ஆசைப்பட்ட இந்த நல்ல மனசு கொண்ட பொண்ணை எப்படியாவது காப்பாற்றிடு. எனக்கு வாழ்க்கை கொடுத்தவளை என்கிட்ட இருந்து எடுத்துடாத. அந்த நேரத்தில் அக்னி மெதுவாக வந்து ஆர்த்தியின் அருகில் அமர்ந்தான். எதுவும் பேசாமல் அவளது கையை பிடித்து கொண்டான். அந்த ஒரே ஒரு செயல் போதும். 8 வருட காதலும் 8 வருட திருமண வாழ்க்கையும் எண்ணற்ற நினைவுகளும் அந்த தொடுதலில் இருந்தன. ஆர்த்தி அவனை பார்த்தாள். அவனும் சிரிக்க முயன்றான். ஆனால் அவனது கண்கள் மட்டும் அவனை காட்டி கொடுத்தன. அவன் பயந்திருந்தான், மிகவும் பயந்திருந்தான். அதை பார்த்த ஆர்த்தியின் இதயம் மீண்டும் வலித்தது. ஏனென்றால் அவன் இன்னும் நம்பிக்கையோடு இருந்தான். இந்த மருத்துவமனையிலிருந்து அவள் மீண்டும் அவனுடன் வீட்டிற்கு திரும்பி விடுவாள் என்று அவன் நம்பிக்கொண்டிருந்தான். ஆனால் அவளது மனதிற்குள் மட்டும் ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது. நான் உண்மையிலேயே திரும்பி வருவனா? அந்த கேள்விக்கான பதிலை அறிந்தது காலமும் கடவுளும் மட்டுமே. ஸ்டோரியோட இந்த பகுதியை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.